சுவாமியே சரணமையப்பா. மாலை போட்டிருக்க நேரங்கள்ல நிறைய கோயில்களுக்கு போக முடிந்தால் சந்தோஷம். இன்னைக்கு நான் வந்து படப்பிடிப்புக்காக மாங்காடுல இருக்கிற ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கு வந்தேன். வந்து பார்த்தா பின்னாடி மிகப்பெரிய ஒரு கோசாலை இருந்துச்சு. இந்த பாருங்க, அலர்ட் ஆகுறாங்க பாருங்க எல்லாரும். ஆஹா, ஐயோ, ஃபுல் பவர்ல இல்ல, ஃபுல் பவர்ல எல்லாரும். ஆமாமா ஆமாமா நானே ஆமாமா. இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோசாலைக்கு போய் இவங்களை சாப்பிட வச்சோம்னா அதுல இருக்க சந்தோஷமே ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். அப்படி அப்படிவா. சோ இதுல என்னன்னா, மாலை போட்டிருக்க நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு டிவைன் ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா, அன்னதான பிரபுவை பார்க்க தான் நம்ம போறோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம், அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கும் போது அப்பா அப்பா அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசு கிடைக்கும். சோ இவங்களுக்கு கொடுத்தது அந்த ஐயப்பனுக்கே நம்ம கொடுத்த மாதிரி. அந்த அந்த எவ்வளவு ஸ்பீடா நம்ம கையில இருந்து அதை வாங்குறாங்கன்னா, ஒரு செகண்ட்ல அதை காலி பண்ணிடுறாங்க. அப்படி பூந்தமல்லி ரோட்ல போயிட்டே இருக்கும் போது அப்படியே லெப்ட்ல குமனாஞ்சாவடி சிக்னல் இருந்து லெப்ட் திரும்பினா மாங்காடு வருதா, அந்த மாங்காடு ரோடு வருதா, அந்த ரோட்ல போயிட்டே இருக்கும் போது மாங்காடு கோயிலுக்கு ஜஸ்ட் முன்னாடி பாத்தீங்கன்னா மெயின் ரோட்லயே ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில்னு ஒரு அற்புதமான கோயில் இருக்கு. நான் நிறைய தடவை இந்த பக்கம் வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் போயிருக்கேன். பட் இந்த கோயிலுக்கு போகணும்னு நினைச்சது உண்டு. இன்னைக்கு படப்பிடிப்புக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு 1 hour லேட் ஆகும். நாங்க லேட் ஆன உடனே நம்ம புத்தி எங்க போவோம், பக்கத்துல என்ன கோயில் இருக்குன்னு வந்து பார்த்தா அற்புதமான ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் இந்த பக்கம் ஸ்ரீதேவி மகாலட்சுமி அம்மா ரூபத்திலையும், இந்த பக்கம் பூதேவி பூமாதேவி ரூபத்திலையும் அற்புதமான ஒரு காட்சி பார்த்தேன். பார்த்துட்டு அப்படி பிரகாரத்தை சுத்தி வரும்போது பார்த்தா ஒரு கோசாலை இருந்துச்சு. அப்பதான் இங்க இருக்கிறவங்க சொன்னாங்க, இங்கே 45 மாடு தினமும் அதுக்கு வந்து விதவிதமான சாப்பாடுகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா கீரை தவிடு அது எல்லாமே இங்க இன்னும் கொஞ்சம் வாங்கி கொடுக்க ஆட்கள் வேணும். ஒரு நிமிஷம், கீரை தவிடு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா இங்க இருக்கிற மாடுகள் ரொம்ப நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. சோ நீங்க வந்து இன்னைக்காவது ஒரு கோசாலை போகணும், பக்கத்துல ஏதாவது இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நம்ம மாங்காடு காமாட்சியம்மன் கோயில் பக்கத்துல இருக்க வைகுண்ட பெருமாள் கோயில்ல இருக்கிற இந்த கோசாலைக்கு வந்து பெருமாளையும் பார்த்துட்டு இந்த மாடுகளுக்கும் உங்களால என்ன முடியுமோ வாங்கி கொடுங்க. உங்களுக்கு அனைத்து நலனும் சேரும். இதை இன்னைக்கு எனக்கு சொல்ல வச்சு என்னை கூட்டிட்டு வந்த என்னோட அன்னதான பிரபு சாமியே சரணமையப்பாவுக்கு மிக 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 நன்றி.